பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிவாரணம். 5,18,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. பிங்க் ஆட்டோவில் ஜிபிஎஸ் மற்றும் வாகன கண்காணிப்பு கருவி கட்டாயம். திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்தது தமிழக அரசு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 63,760 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்ற மத்திய கல்வி அமைச்சரின் பேச்சை கண்டித்து முழக்கம். திணிக்காதே 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 மோடி அரசே இந்திய அரசே ஆதிக்க இந்தியை திணிக்காதே. உரிமைகளையும் தமிழையும் காக்க உயிரை விடவும் தயாராக இருக்கிறோம். சென்னையில் மத்திய அரசுக்கு எதிராக நடந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆவேசம். மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் தமிழக அரசு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி வழங்குவது ஏன்? அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. மும்மொழி கொள்கை பற்றி பேசும் தவிக தலைவர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்க. மும்மொழி கொள்கை குறித்து தமிழக மக்களின் கருத்துக்களை அறிய மார்ச் 1ஆம் தேதி முதல் கையெழுத்து இயக்கம். வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக அண்ணாமலை பேட்டி. கோவையில் 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தில் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. ஸ்னாப் சாட் ஆப் மூலம் பழகி சிறுமியை சீரழித்தது போலீசார் விசாரணையில் அம்பலம். கோவை அருகே சிறுமி கூட்டு பாலியல் கொடுமை வழக்கில் கைதானோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இபிஎஸ் வலியுறுத்தல். பெண்கள் பாதுகாப்பை முற்றிலும் திறந்துவிட்ட தமிழக அரசுக்கு கடும் கண்டனம். கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இபிஎஸ் விஷம பிரச்சாரம் செய்வதாக அமைச்சர் ரகுபதி ஆவேசம். பெண்களை பாதுகாப்பதில் சிறிய சமரசத்திற்கும் முதலமைச்சர் இடம் தரமாட்டார் என்றும் திட்டவட்டம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு வரும் தமிழக அரசை உயர்நீதிமன்றமே பாராட்டியுள்ளதாகவும் பதிவு. ஜிபிஎஸ் நோய் பாதிப்புகளை கண்காணிக்க மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு. நோய் அறிகுறி இருந்தால் உடனடியாக மருத்துவமனை சென்று பரிசோதனை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல். கனடாவில் தரையிறங்கிய போது விமானம் விபத்தில் சிக்கியதன் புதிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. 18 பேர் படுகாயமடைந்த நிலையில் விசாரணை தீவிரம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் புதன்கிழமை தொடக்கம். 8 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுவதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்குமா பாகிஸ்தான்? முதல் லீக் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் பல பரீட்சை.
2025-2026 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என சபாநாயகர் அப்பாவு தகவல். வேலூரில் கடந்த 2022ஆம் ஆண்டு பெண் மருத்துவர் கத்தி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். சிறாருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை அருகே அரசு பள்ளி மாணவிகள் 7 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதிர்ச்சி சம்பவம். உதவி தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் அடுத்தடுத்து வெடிசத்தம், நில அதிர்வு ஏற்பட்டதால் அதிர்ச்சி. வகுப்பறை மேற்கூரையில் விரிசல் விழுந்ததால் மாணவர்கள் அச்சம். சமூக வலைதளங்களில் ஆபாச பதிவுகளை கட்டுப்படுத்துவது எப்படி? மத்திய அரசு யோசனை தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு. கட்சியின் தலைவர் முஸ்தபா தாவேகா நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். சென்னையில் ஆட்டோக்களுக்கான குறைந்தபட்ச புதிய கட்டணத்தை 10 ரூபாய் வரை மட்டுமே உயர்த்த வாய்ப்பு. கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. சென்னை தியாகராய நகரில் வணிக கட்டடத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை 8 வாரங்களில் இடிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பெருந்தொகை முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்ற காரணத்திற்காக விதி மீறியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காட்டம். பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் கோழி பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். கோழி பண்ணைகளை கண்காணிக்க 45 அதிவிரைவு குழு அமைப்பு. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா நேரில் ஆய்வு. சென்னை அடுத்த நொளம்பூரில் தடாலடியாக வீட்டை ஜப்தி செய்த தனியார் வங்கி நிர்வாகம். வீட்டிலிருந்த மூதாட்டியையும் மருமகளையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் அதிர்ச்சி. வெயிலிலிருந்த மூதாட்டி சுருண்டு விழுந்து உயிரிழந்த சோகம். மகா கும்பமேளாவையொட்டி பக்தர்கள் புனித நீராடும் திருவேணி சங்கமத்தில் நோய் கிருமிகள் அதிகம் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். குளிப்பதற்கு உகந்தது அல்ல என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை. பெங்களூருவில் கோடைகால குடிநீர் பிரச்சனையை சமாளிக்க கட்டுப்பாடுகள் விதிப்பு. வாகனங்களை கழுவுதல், தோட்ட பராமரிப்பு, கட்டுமான பணிக்கு குடிநீரை பயன்படுத்தினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. 3600 கோடி அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு. பிரிட்டனைச் சேர்ந்த இடைத்தரகர் கிறிஸ்டியன் ஜேம்ஸ் மைக்கேலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பாஸ்போர்ட்டை புதுப்பித்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என நிபந்தனை. கத்தார் சிறையில் உள்ள 600 இந்தியர்களில் 85 பேருக்கு பொது மன்னிப்பு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். குஜராத்தில் பவ்நகர் சோம்நாத் தேசிய நெடுஞ்சாலையை சாவகாசமாக கடந்து சென்ற சிங்கம். வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு அச்சத்தில் உறைந்து நின்ற வாகன ஓட்டிகள்.
வட இந்திய மக்கள் தமிழர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் மதராசி படத்தின் கதை. இயக்குனர் AR முருகதாஸ் தகவல். தமிழக திட்டங்களுக்கான மத்திய அரசின் பங்குத் தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பைக் டாக்ஸி விவகாரத்தில் சட்ட ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. இன்ஸ்டாகிராமில் காதல் வலை விரித்து இளம் பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். திருவண்ணாமலையில் ஒரு பெண் உட்பட 8 பேர் கைதான நிலையில் 4 பேர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. இரண்டாம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவளித்த 55 வயது ஆசிரியர் கைது. திருச்சி அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் அதிர்ச்சி சம்பவம். சென்னை ஆவடி அருகே கடந்த மாதம் சகோதரர்கள் 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை சம்பவத்தின் பகீர் காட்சிகள் வெளியீடு. சென்னை மின்சார ரயில் வழித்தடங்களில் இரவு நேரங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. பழவந்தாங்கல் ரயில் நிலைய சம்பவத்தை தொடர்ந்து நடவடிக்கை. தஞ்சை மாவட்டம் நடுவிக்காடு பகுதியில் அங்கீகாரம் இல்லாமல் CBSE பள்ளி செயல்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம். CBSE பாடத்திட்டத்தில் படித்த 19 மாணவர்கள் மாநில பாடப்பிரிவில் தேர்வு எழுதுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. நகராட்சி ஊழியர்கள் வியாபாரிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்ததால் பரபரப்பு. மயிலாடுதுறை அருகே இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது. முக்கிய குற்றவாளிகள் தப்பிக்க உதவியதாக சஞ்சய் என்பவரை கைது செய்தது காவல்துறை. ஓசூர் அருகே சாலையில் நின்றபடி மரக்கிளையை உடைத்து ருசித்த காட்டு யானை. நீண்ட நேரத்திற்கு பின்னர் வழிவிட்டதால் வாகன ஓட்டிகள் நிம்மதி. பீகார் மாநிலம் பாட்னாவில் வீட்டிற்குள் துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 பேரால் பதற்றம். சினிமா பாணியில் சுற்றி வளைத்து கைது செய்தது காவல்துறை. அமெரிக்காவிலிருந்து கை கால்களில் விலங்கு போட்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்ட விவகாரம். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் சமாஜ்வாதி MLA-க்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கை கால்களில் சங்கிலி அணிந்து போராட்டம் நடத்திய சமாஜ்வாதி MLA-வால் பரபரப்பு. தனது பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நடிகர் சிவகார்த்திகேயன் X தளத்தில் பதிவு. டெல்லியில் பிரதமர் மோடி கத்தார் அதிபர் ஷேக் தமீம் பேச்சுவார்த்தை.
இந்தியா கத்தாருடைய பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. டெல்லியில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய புதன்கிழமை கூடுகிறது பாஜக சட்டமன்ற குழு. ராம்லீலா மைதானத்தில் 20ஆம் தேதி பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். திருச்சி மற்றும் மதுரையில் அமையவுள்ள டைடல் பூங்கா பணிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். திருமண பந்தத்தை மீறிய உறவு வைத்துக் கொண்டதாக எழுந்த புகாரில் பெண் உதவி ஆய்வாளருக்கு மட்டும் தண்டனை விதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண் காவலரின் தண்டனையை ரத்து செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை உறுதிப்படுத்தியது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த வழக்கு. 2 பேர் ஏற்கனவே கைதான நிலையில் தப்பியோடிய மாணவரை கைது செய்தது காவல்துறை. புதுச்சேரியில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. பிரபல ரவுடி சத்யாவின் காதலி உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. கர்நாடகாவில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதிய உணவுடன் கடலை மிட்டாய் வழங்குவது தற்காலிக நிறுத்தம். அடர்த்தியற்ற கொழுப்பு, அதிக அளவு சர்க்கரை உள்ளிட்ட காரணங்களால் நிறுத்தப்படுவதாக விளக்கம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரிய மனு. எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய மேலும் 1 நாள் அவகாசம் வழங்க கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சகம் முன்பு இந்திய மாணவர் அமைப்பினர் போராட்டம். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக முழக்கம். முயற்சிக்க கூடாது. பஞ்சாப் மாநிலம் ஃபரீத்கோட் பகுதியில் ட்ரக் மீது மோதி சாக்கடைக்குள் கவிழ்ந்த தனியார் பேருந்து. குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழப்பு, 2 படுகாயம். 26 பயணிகள் சிறு காயங்களுடன் மீட்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருநீறு வண்ணத்தில் ஜொலிக்க உள்ள ராஜகோபுரம். சாரம் கட்டி 157 அடி உயர கோபுரத்திற்கு வண்ணம் பூசும் பணிகள் தீவிரம். கர்நாடகாவில் கார்வார் கடற்படை தளம் பற்றிய தகவல்களை கசியவிட்ட சம்பவம். அதிகாரிகள் 2 கைது செய்தது தேசிய புலனாய்வு முகமை. ஹரிஷ் கல்யாண் நடித்துள்ள டீசல் படத்தில் சிம்பு பாடிய பாடல் ரிலீஸ். குத்தாட்டம் போட வைக்கும் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு.